காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க அந்த ராமர் கோயில் ஓப்பனிங்காக. நாமளும் போயிட்டு என்ன தான் பிரசாதம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போய் வாங்கிட்டு வருவோம். டிராஃபிக் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்குங்க. இந்த ரோடை க்ராஸ் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்குது. எப்படியாவது இந்த ரோடை வந்து நம்ம வந்து க்ராஸ் பண்ணி போய் அங்கே என்ன தான் பிரசாதம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். அப்படியே வாங்க போவோம். ஓகே கேஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரசாதம் வந்து வாங்கிட்டேன். என்னடா கையில் 2 தட்டு அப்படின்னு தானே கேட்குறீங்க. நம்ம கேமராமேனுக்கும் ஒரு தட்டு, நம்ம வீடியோ பிடிக்கிறனால நானும் அந்த தட்டை வாங்கிட்டு அப்படியே வந்துட்டுருக்கேன். நம்ம வந்து ரூம் பக்கத்தால் வந்தாச்சு. ரூமுக்கு போயிட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். வாங்க போவோம். ஒய் கேபிள் இன்ஃபினிட்டி இன்றைக்கி எல்லாத்துக்குமே ரொம்ப தெரிஞ்ச நாள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 22 ராமர் கோயில் வந்து திறக்கிறாங்க. அதுக்கு பிரசாதம் தான் பார்த்திங்கன்னா இங்கே பெங்களூர் ஃபுல்லாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. நாங்களும் வந்து வாங்கியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் விட்டு வந்தோம். மோஸ்ட்டாக இங்கே எல்லா பக்கமே வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. வாங்கினதுலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரூமில் போய் டேஸ்ட் பண்ணிக்கலாம். கேஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து ஒரே அலப்பறையாக இருக்குங்க. ஏன் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் வந்து ஓப்பனு. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ராமர் கோயிலோட அந்த கொடி பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க. நாம் கூட பார்த்தீங்கன்னா பிரசாதம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அங்கே வீடியோலாம் எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து அப்படியே அடுத்தது வந்து எப்படி இருக்குது அந்த பிரசாதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். கொடுத்தாங்க, ஃப்ரூட் மிக்ஸ் கொடுத்தாங்க, மோர் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஆக்சுவலாக எங்களால் வந்து காட்ட முடியல, ஏன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வர முடியல. அதெல்லாமே அங்கேயே குடிச்சிட்டோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேசரி. நம்ம ஊர்லலாம் கேசரி வந்து இத்துக்கூண்டு தான் வைப்பாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அள்ளி அப்படியே வச்சுருக்காங்க. 2 பிளேட்லையுமே பாருங்கள் அள்ளி வச்சுருக்காங்க. சாப்பாடே தயிர் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணுவோம். ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று சூப்பராக இருக்குங்க. கேசரி வேறு லெவலில் இருக்குது. நம்ம வந்து கோயில் பிரசாதம் மாதிரியே இல்லை, ஏதோ கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க கேசரி. இன்னொரு கூட சாப்பிட்றேன். தக்காளி சாப்பாடு ஓகே. பட் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து இங்கே கொஞ்சம் வந்திருந்தால் ஓகேவாக இருக்கும். பட் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. பட் லைட்டாக வேகலை. மற்றபடி டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. தயிர் சாப்பாடு அல்டிமேட்டாக இருக்குங்க. அந்த அரிசி வெந்த பதமும் சரி, தயிர் சாப்பாடில் பார்த்தீங்கன்னா திராட்சை முந்திரி எல்லாமே போட்டுருந்தாங்க. சூப்பராக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம்லாம் சாப்பிட்டு முடிச்சோம். அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டை தாண்டி இங்கே கொடுத்த விதத்தை தான் சொல்லணும். நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரசாதம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் நம்ம அடிச்சுப்போம், தள்ளு முள்ளு ஏற்பட்டு கொடுக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லை. நீட்டாக வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. நாங்கள் போய் லைனில் நின்று ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆச்சு. நீட்டாக வந்து தட்டை எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. ப்ரொவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா டக்குன்னு எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். உண்மையாலுமே வந்து இந்த விதம் வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிரசாதம் சாப்பிட்டா மட்டும் பார்த்தாது. பட் இந்த பிரசாதம் கொடுக்கக்கூடிய இதான இன்னைக்கு ராமர் கோயிலை பற்றி நம்ம கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ராமர் கோயில், அதாவது இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இந்து டெம்பிள் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லப்படக்கூடிய ராமர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தியில் வந்து கட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து நரேந்திர மோடி அவர்கள் தான் வந்து இந்த ராமர் கோயில் வந்து ஓப்பன் பண்ணாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்துமே பார்த்தீங்கன்னா பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாகட்டும் இல்லை ஆக்டர்ஸ் ஆகட்டும் இவங்க மாதிரி எல்லாருமே வந்து போயிருக்காங்க. போய் வந்து இன்னைக்கு வந்து ராமர் கோயில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகேடா, இந்த ராமர் கோயிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. மற்ற ராமர் கோயிலை கம்பேர் பண்ணும்போது இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அயோத்தியில் இருக்கக்கூடிய அந்த ராமர் சிலை தான் ஸ்பெஷலு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு அந்த ராமர் சிலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ராமர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் இருக்கக்கூடிய சர்க்குரு அப்படிங்கிற ஊர்லேருந்து எடுத்து செதுக்கப்பட்ட கல் தான் இந்த கல். ஓகேடா, இந்த கல்லில் அப்படி என்ன ஃபேமஸ் இருக்குது, ஏன் இந்த கல்லில் வந்து அயோத்தியில் வந்து அந்த ராமர் சிலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இந்த கல்லுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 கோடி பழமையான ஆண்டுகளை கொண்ட கல் தான் இது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லில் வந்து அந்த ராமர் சிலையை வந்து செஞ்சுருக்காங்க. எப்படா வந்து 300 கோடி பழமையான கல் அப்படின்னு சொல்லி நீ சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நான் சொல்ல கிடையாது. யூபிபி ஐசோட்ரோபிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட் மூலிமா பார்த்தீங்கன்னா இது 300 கோடி ஆண்டுகளுக்கு பழமையான கல் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமர் சிலை வந்து செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த ராமர் சிலை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை ராமர் சிலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டா குழந்தை ராமர் சிலை, இது ஏன் குழந்தை ராமர் சிலை இங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்தியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே. அதனால தான் வந்து அவருடைய அந்த பிறந்த இடத்துலயே அந்த குழந்தை பருவத்தையும் நம்ம வச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் குழந்தை
ராமர் சிலை வச்சிருக்காங்க. நீங்க எல்லாருமே இன்னொரு டவுட் வரலாம், நம்ம எந்த ராமர் கோயிலுக்கு போனாலுமே அவரோட நண்பரான ஹனுமார் இருப்பாரு, சீதை இருப்பாங்க, இங்க வந்து யாருமே இல்லையே வெறும் ராமர் அப்படின்னு மட்டும் நீங்க கேட்கறதுக்கு புரியுது. ஏன் அப்படின்னா நம்ம சொன்னல பாத்தீங்கன்னா குழந்தை ராமர், அவர் குழந்தை பருவத்தில் இருக்கும்போது அவருக்கு வந்து சீதை யாருன்னு தெரியாது, அதே மாதிரி ஹனுமார் யாருன்னு தெரியாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா அயோத்தியில வந்து இந்த குழந்தை ராமர் சிலை வச்சங்காட்டி வேற யாரையுமே வைக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுக்கு கரெக்டான மீனிங் என்ன அப்படிங்கிறது தெரியல. கரெக்டா ஏன் இதை வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இந்தியாவில் வந்து இவ்வளோ பெரிய கோயில் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும், உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி நாங்கள் வந்து இது பண்ணுறோம். ஓகே கைஸ், இதே மாதிரி வேற ஒரு வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் YK அண்ட் உங்கள் DK.